கேரளாவுல நிலச்சரிவுல சிக்கியவங்களை மீட்கும் பணியில மிகப்பெரிய சவாலா இருந்த விஷயம் முண்டகை பகுதியை அடைகிறது. ஏன்னா முண்டகை பகுதிக்கு செல்லக்கூடிய பாலம் முற்றிலும் மண் சரிவுல சிதைந்து போயிருந்துச்சு. இதனால அந்த பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஆரம்பத்துல ஏற்பட்டுச்சு. மேலும் முண்டகை பகுதியில வசித்து வந்த 300 குடும்பங்களின் கதி என்ன அப்படிங்கிற கேள்வியும் இருந்துச்சு. இதுக்கிடையில தான் சூரல்மலை பகுதியிலிருந்து முண்டகை பகுதியை இணைக்கக்கூடிய வகையில 190 அடி நீளத்துல எக்கினால் ஆன பெய்லி பிரிட்ஜ் அமைக்கப்பட்டிருக்கு. மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் மற்றும் இந்திய ராணுவம் இணைந்து மழை உள்ளிட்ட பெரும் சிரமத்துக்கிடையே இந்த பெய்லி பாலத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஜூலை 31ஆம் தேதி இரவு 9 மணி அளவுல பாலத்துக்கான பணி தொடங்கிய நிலையில ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவுல இந்த பாலம் அமைக்கும் பணி நிறைவடைந்திருக்கு. குறுகிய காலத்துல அதுவும் வெறும் 16 மணி நேரத்துல உண்டாக்கப்பட்டதுனால இந்த பெய்லி பாலத்தின் தன்மை குறித்து சந்தேகம் தேவையில்லை. இந்த பாலத்துல சாதாரண வண்டிகள் முதல் கனரக வாகனங்கள், ட்ரக்குகள் அப்படின்னு எதுவும் எளிதா கடந்து செல்ல முடியும். கிட்டத்தட்ட 24 டன் அளவை தாங்கக்கூடிய வகையில இந்த பெய்லி பிரிட்ஜ் அமைக்கப்பட்டிருக்கு. சாலையாற்றுல உயரக்கூடிய நீர்மட்டத்தின் அளவு, மோசமான வானிலை, மழை, நிலச்சரிவால உண்டான குப்பைகள் அப்படின்னு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில இந்த பெய்லி பாலத்தை ராணுவ வீரர்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த பெய்லி பாலத்தை இந்திய ராணுவம் இப்போ மட்டும் பயன்படுத்தல, இதுக்கு முன்னாடி பல்வேறு இக்கட்டான நேரங்கள்ல பயன்படுத்திருக்காங்க. குறிப்பா கடந்த ஜூன் மாதம் சிக்கிம்ல வெள்ளத்தால் பல இடங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில அப்போதும் மீட்பு பணிகளுக்காக இது போன்று பெய்லி பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வயநாட்டிலையும் இது உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல அது என்ன பெய்லி பிரிட்ஜ் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதுக்கான பதிலும் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அஸ்திவாரம் போட்டு கான்கிரீட் தூண் அமைத்து உருவாக்கப்படும் பாலம் இது அல்ல. இந்த பெய்லி பாலத்தின் ஸ்டீல் பேனல்ஸ் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டவை. இத ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும். எந்த இடத்துல பாலம் தேவைப்படுதோ அந்த இடத்துல ஸ்டீல் பேனல்ஸ் போல்டுகளால பொருத்தி வரிசைப்படுத்தி சரி செய்வதன் மூலம் இந்த பாலம் ரெடி ஆகிடும். இந்திய ராணுவத்திலையும் இந்த வகையான பெய்லி பாலம் பயன்படுத்தப்பட்டு வருது. குறிப்பா டாங்கிகள் மற்றும் அதிக சுமைகளை தாங்கும் திறன் கொண்ட ராணுவ வாகனங்களை இக்கட்டான இடங்களுக்கு கொண்டு செல்ல நேரும் போது ராணுவ வீரர்கள் இந்த வகையான பாலத்தை பயன்படுத்துறாங்க. அதிக வலிமை மற்றும் எளிமையான வரிசைப்படுத்தலுக்காக இந்த பாலம் பெயர் போனது. இந்த பெய்லி பிரிட்ஜ் பிரிட்டிஷ் போர் அலுவலகத்துல அரசு ஊழியரா பணியாற்றி இருக்கக்கூடிய சர் டொனால்ட் கோல்மன் அப்படிங்கிறவர்னால கண்டுபிடிக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள், பெரிய அளவிலான போர்கள் போன்ற நேரங்கள்ல ஆறுகள், பள்ளத்தாக்குகள் உள்ளிட்டவற்றை ராணுவ வாகனங்கள் கடந்து செல்ல இந்த பால அமைப்பு அப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. முதல்ல இந்த பெய்லி பிரிட்ஜ் 1942 பிரிட்டிஷ் ராணுவத்தால் வட ஆப்பிரிக்காவில பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ வயநாட்டுல ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பெய்லி பாலத்துக்கான தளவடங்கள் தலைநகர் டெல்லி மற்றும் பெங்களூர்ல இருந்து ராணுவ விமானம் மூலம் கண்ணூர் விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமா வயநாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு 16 மணி நேரத்துக்குள்ள பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.